ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நடந்து நடந்து ரொம்ப கால் வலிக்குது, பேசி பேசி தொண்டை ரொம்ப வலிக்குது, தொண்டை தண்ணி வத்தி போச்சு. ஸோ துணி துவைச்சி துவைச்சி கை வலிக்குது, கத்தி கத்தி காலையிலேருந்து உங்கள்கிட்ட கத்தி கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த பாட்டு கேட்டு கேட்டு ரொம்ப சலிச்சு போடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது ரொம்ப பேச்சு வழக்கில் கேஷுவலாக எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நடந்து நடந்து செருப்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ சல்தே சல்தே செப்பல் கிஸ் கயி அப்படின்னு சொல்லணும். ஸோ சல்தே சல்தே இங்கே வந்து நட அப்படின்னா வந்து ஸோ சலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சல்தே சல்தே நடந்து நடந்து. ஸோ செப்பல் கிஸ் கயி அப்படின்னா தேஞ்சு போச்சு. ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணி தேஞ்சு போயிடுச்சு, யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம கிஸ் கயி அப்படின்னு சொல்லுவோம். இங்க கயாவும் யூஸ் பண்ணலாம். பட் இங்க செப்பல் அப்படின்றது வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. செப்பல், ஷூ இது எல்லாமே. ஸோ அதனால கயி அப்படின்றது வருது. அடுத்தது, டயர் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு டயர் கிஸ் கயாஹே அப்படின்னு சொல்லணும். டயர் அப்படின்றது ஆண்பால் அப்படின்றதுனால கிஸ் கயாஹே அப்படின்றத சொல்லணும். அடுத்தது, டைப் பண்ணி பண்ணி என்னோட விரல் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு டைப் கற்கே. ஸோ வந்து மெரி உங்கிலியான் அப்படின்னா என்னுடைய ஃபிங்கர்ஸ், உங்கிலி அப்படின்னா விரல், விரல்கள்னு சொல்லும் பொழுது உங்கிலியான் கிஸ் கயி அப்படின்னு சொல்லணும். அகெயின் பெண்பால் அப்படின்றதுனால கிஸ் கயி அப்படின்றத சொல்றோம். ஸோ டைப் கற்கே மெரி உங்கிலியான் கிஸ் கயி. அடுத்தது, ஃபோன் பேசி பேசி பேட்டரி சார்ஜ் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பாத் கர்த்தே கர்த்தே பேட்டரி கதம் ஹோ கயி அப்படின்னு சொல்லணும். ஸோ கர்த்தே கர்த்தே அப்படின்னா பேசி பேசி, பாத் கர்த்தே பாத் கர்த்தே. ஸோ பாத் கர்த்தே கர்த்தே அப்படின்னா பேசி பேசி, பேட்டரி கதம் ஹோ கயி. அடுத்தது, விளையாடி விளையாடி எனர்ஜி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, எனர்ஜி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கேள் கேள் கற்கே எனர்ஜி கதம் ஹோ கயி அப்படின்னு சொல்லணும். கதம் ஹோ கயி அப்படின்னா காலி ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம். விளையாடி விளையாடி அப்படின்னு சொல்றதுக்கு கேள் கேள் கர். அடுத்தது, பேனாவோட இங்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பென்கி இங்க் கதம் ஹோ கயி. ஸோ தீர்ந்து போச்சு, காலி ஆகிடுச்சு அப்படின்னா கதம் ஹோ கயி. தேஞ்சு போச்சு அப்படின்றது சொல்றதுக்கு வந்து கிஸ் கயி. இதுவே ஒரு ஆண் பால் பொருள் குறிப்பிட்டு பேசும்பொழுது கிஸ் கயா. டயர் அப்படின்னா கிஸ் கயா அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அடுத்தது, இப்போ நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றோம் இல்லையா, உங்களுக்கு ரிப்பீட்டடா டெய்லி லைஃப்ல ஒரு கனெக்டிவிட்டியோட. ஸோ இந்த கிராமட்டிக்கல் வீடியோஸ் மட்டும் இல்லாம, டென்சஸ் மட்டும் இல்லாம, பேச்சு வழக்கில் ஃப்ளோவில் பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் எல்லாம் இப்போ போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ண உங்களுக்கு அதுக்கான ஆக்சஸும் வேணும் அப்படின்னாலும் அது கூடவே தமிழ்லையும் ஹிந்திலையும் நிறைய வார்த்தைகள் ஒரே மாதிரியான உச்சரிப்புல வரும், ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன்ல வரும். நீங்க ரொம்பவே பிகினரா இருக்கிற பட்சத்துல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், லாங்குவேஜை லேர்ன் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ பிகினர், நம்ம சேனலே பிகினர் ஃப்ரெண்ட்லி சேனல் தான். ஸோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கான ஆக்சஸும், அது கூடவே நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா பேசிக் வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் எப்படி சொல்லணும், ஒரு ஆண் பால் பெண் பால் பேசும்பொழுது ப்ளூரல்ல பேசும்பொழுது எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டெய்லி லைஃப்ல பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ண சென்டென்சஸ் ஃபார்மேட் இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் வேணும், சேனல் கண்டென்ட்கான பிடிஎஃப்ஸ் ஆக்சஸ்க்கான லிங்க் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆக்சஸுமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எழுதி எழுதி கை வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு லிக்தே லிக்தே ஹாத் தர்த் ஹோனா லஹா அப்படின்னு சொல்லணும். ஹாத் அப்படின்னா கை, லிக்தே லிக்தே அப்படின்னா எழுதி எழுதி, தர்த் ஹோனே லஹா அப்படின்னா வலி எடுத்துக்குச்சு அப்படின்றது அர்த்தம். தர்த் அப்படின்னா வலி. துவைச்சி துவைச்சி சட்டை வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தோத்தே தோத்தே ஷர்ட் கா ரங் உட் கயா. ஸோ இங்கே வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸாக்டான வேர்டை வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ரங் அப்படின்னா கலர், சாயம் போயிடுச்சு. ஸோ ரங் உட்கையா அப்படின்னா இந்த சாயம் போயிடுச்சு, வெளுத்து போயிடுச்சு, அந்த மாதிரி தான் சொல்றாரு. ஸோ ஷர்ட் கா ரங் அப்படின்னா ஷர்ட்டின் உடைய நிறம்.
ஸோ ஷர்ட் கா ரங் அப்படின்னா நிறம், உட்கையா அப்படின்னா போயிடுச்சு. ஓடி ஓடி கால் வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பாக் பாக் கர் பயோன் டர் ரஹேஹேன் அப்படின்னு சொல்லணும். பயோன் அப்படின்னா கால்கள், டர்கர் ரஹேஹேன் அப்படின்னா வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல டர் ரஹேஹேன் அப்படின்றத சொல்லலாம். வேலை செஞ்சு செஞ்சு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காம் கர், ஸோ பாடி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கை வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னா அந்த பாடி பார்ட்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லலாம். டர் ஹோ ரஹாஹே அப்படின்னா வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ காலையிலேருந்து நின்று ரொம்ப கால் வலிக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நின்று கால் அப்படின்னா பையோன். ஸோ கடே அப்படின்னா வந்து நின்று அப்படின்றது அர்த்தம். கடே பையோன் பகுத் தர் ரஹேஹேன் அப்படின்னு சொல்லணும். அதை பத்தி யோசிச்சு தலைவலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கே பாரேமே அப்படின்னா அதை பத்தி. சோச் கர் அப்படின்னா யோசிச்சு. சர் அப்படின்னா வந்து தலை, டர்த் ஹோ ரஹாஹே அப்படின்னா வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வலிச்சுது அப்படின்னு சொல்லும்போது ஹோ ஜாயே, வலிக்கும் அப்படின்னா ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லணும். வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து தர்த் ஹோ ரஹாஹே அப்படின்னு சொல்லணும். டர்த் ஹோ ரஹாஹே. உஸ்கே பாரேமே அப்படின்னா அதை பத்தி, அவனை பத்தி அவளை பத்தி அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கே பாரேமே அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ஹோல் கான்வர்சேஷனை லிசன் பண்ணும்பொழுது நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோச் கர் சர் தர்த் ஹோ ரஹாஹே. மொபைல் பார்த்து கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு மொபைல் தேக் கர் ஆங்கே தர்த் ஹோ ரஹாஹே. ஸோ ஆங்கேன் அப்படின்னா கண்கள் அப்படின்றது அர்த்தம். கத்தி தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு சில்லா கர். ஸோ சில்லா கர், சில்லாவோ அப்படின்னா கத்து, சில்லாவோ அப்படின்னா கத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ சில்லா கர் அப்படின்னா கத்தி, கலா அப்படின்னா வந்து தொண்டை, தர்த் ஹோ ரஹாஹே அப்படின்னா வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கத்தி தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ தர்த் ஷுரு ஹோ ரஹாஹே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஷுரு அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். கலா அப்படின்னா வந்து தொண்டை அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் அவன்கிட்ட அதை பத்தி திரும்ப சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்கல. ஸோ மெயின்னே உசே போல் கர் தேக்லியா, சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு போல் கர் அப்படின்னா சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னா தேக்லியா. பர் இல்ல லேக்கின் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அப்படின்னு சொல்றதுக்கு. அவன் கேட்கல அப்படின்னா ஓ நகி சுனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுனோ அப்படின்னா கேளு, நகி சுனா அப்படின்னா நெகட்டிவா கேட்கல. ஸோ நகி ஆனா அப்படின்னா வரல அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி நகி சுனா கேட்கல, கேட்டு டயர்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு பூச் கர் தத்கையா. இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா தக்கை அப்படின்னு சொல்லணும். பூச் கர் அப்படின்னா வந்து கேட்டு ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப கேட்கறீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நிறைய அந்த மாதிரி பார்த்து சொல்லி நடந்து இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் நிறைய இடங்கள்ல தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணோம். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது சென்டென்ஸ் இது எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இதே போல உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.